Hi everyone. Last classல நம்ம என்ன பார்த்தோம்னா statistics அப்படின்னா என்ன, அதோட டைப், அதுல இருக்கிற சப் டைப்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம். மீன், மீடியன், மோட், ரேஞ்ச், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது எல்லாமே பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெர்சன்டைல்ஸ், குவார்டைல்ஸ் அண்ட் அவுட்லயர் இந்த கான்செப்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பெர்சன்டைல்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பெர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா ஒரு டேட்டாவை 100 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ண போறோம். அதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 80% ஒரு 100 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல நான் 80th percentage மார்க் வந்து நான் எடுத்துருக்கேன்னா 80 பேருக்கு மேல நான் இருக்கிறேன், 20 பேருக்கு கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு அப்சர்வேஷன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றோம். பெர்சன்டேஜ்னா என்னன்னு பாத்துறோம். ஒரு டேட்டா வந்து எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்குன்னு சொல்லி செக் பண்றது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேல்யூ கொடுத்து இந்த வேல்யூ வந்து எத்தனாவது பெர்சன்டேஜ்ல இருக்கு, இல்ல ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்து இந்த பெர்சன்டேஜ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா which value found in 60th percentage, 60th percentageல என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டோம். 10, 20, 30, 40, 50ங்கிறது நம்மளோட டேட்டா செட். இந்த டேட்டா செட்ல 60th percentageல என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் பண்ண போறோம். அதுக்கான ஃபார்முலா percentage divided by 100 into n plus 1. இப்போ percentageனா என்னது, நம்ம ஃபைண்ட் பண்ண போற percentage 60th percentage. So 60 divided by 100 into n plus 1 அப்படிங்கும்போது n means number of data. So 5 plus 1 இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது எனக்கு 3.6 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 4 மீன்ஸ் என்னன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 4th பொசிஷன்ல என்ன டேட்டா இருக்குது, 40 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. அப்ப நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 60th percentageல என்ன டேட்டா இருக்குது, 40 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. இப்போ ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்து அதோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வேல்யூ கொடுத்து அதோட பெர்சன்டேஜ் என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 40 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்து அது எத்தனாவது பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போறோம். அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா வேல்யூ பிலோ x டிவைடட் பை n into 100. இப்போ 40க்கு முன்னாடி எத்தனை வேல்யூ இருக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல 3 வேல்யூ இருக்குது. சோ 3 டிவைடட் பை n மீன்ஸ் என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அதுல என்ன இருக்குது 5 into 100 போடும்போது 60% அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த 40யோட பொசிஷன் அது எத்தனாவது பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 60th percentage. இப்படிதான் ஒரு வேல்யூவோட பெர்சன்டேஜோ இல்ல பெர்சன்டேஜ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா குவார்டைல்ஸ் அப்படிங்கிறது. குவார்டைல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு டேட்டாவை 4 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ண போறோம். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 25th percentage ஆஃப் டேட்டா வந்து எனக்கு அப்சர்வ் ஆயிருக்கும். அதுல Q1, Q2, Q3ங்கிறது இருக்கு. Q1 மீன்ஸ் என்னன்னா 25th percentage ஆஃப் டேட்டா. Q2 மீன்ஸ் என்னன்னா 50th percentage ஆஃப் டேட்டா, மீன்ஸ் என்னன்னா மிடில் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா Q3ங்கிறது 75th percentage ஆஃப் டேட்டா. IQR அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர் குவார்டைல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் மீன்ஸ் என்ன, Q3 minus Q1. Q3 னா என்னது 75th percentage, Q1 னா என்னது 25th percentage. இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த மிடில் டேட்டா நமக்கு கிடைச்சிடும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா IQR அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா அவுட்லயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन, எவ்ரி இன்டர்வியூலயும் கேக்குற क्वेश्चन. அவுட்லயர் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்வோம்னா நாய்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். a data point which is different from normal point. ஒரு நார்மல் பாயிண்ட விட ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையாவோ இல்ல ரொம்ப லோவாவோ இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்வோம்னா அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, 1 2 3 5 9 89 and 11. இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. இந்த எல்லா டேட்டாஸும் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ரேஞ்சில இருக்கு. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப ஹையா இருக்கா, இந்த பாயிண்ட தான் நம்ம என்னன்னு சொல்வோம்னா அவுட்லயர் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்லயர்னா எனக்கு என்னது, நார்மல் பாயிண்ட விட ரொம்ப டிஃபரா இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா அவுட்லயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவுட்லயர்ல 3 இம்பார்ட்டன்டான டைப்ஸ் இருக்குது. குளோபல் அவுட்லயர், கலெக்டிவ் அவுட்லயர், கண்டெக்ஸ்டுவல் அவுட்லயர்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா குளோபல் அவுட்லயர். குளோபல் அவுட்லயர் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸ்லயும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டிஃபரா இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த இடத்துல பிளாட் ஆயிருக்கு, இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல பிளாட் ஆயிருக்கா, இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா குளோபல் அவுட்லயர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா கலெக்டிவ் அவுட்லயர். கலெக்டிவ் அவுட்லயர்னா ஆஃப் பாயிண்ட்ஸ்ல ஒரே ஒரு குரூப் மட்டும் தனியா வந்து எனக்கு டிஃபர் ஆகி இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா கலெக்டிவ் அவுட்லயர்ஸ் சொல்றோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இங்க பிளாட் ஆகும்போது இந்த என்டையர் குரூப்மே எனக்கு வந்து இங்க இடத்துல தனியா பிளாட் ஆயிருக்கா, இதை நம்ம என்ன சொல்றோம்னா கலெக்டிவ் அவுட்லயர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன கண்டெக்ஸ்டுவல் அவுட்லயர். கண்டெக்ஸ்டுவல் அவுட்லயர்னா எல்லா பாயிண்ட்மே ஒரு ஃப்ளோல போகும்போது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டீவியேட் ஆகி போறத நம்ம என்ன சொல்றோம்னா கண்டெக்ஸ்டுவல் அவுட்லயர் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல எல்லாமே ஹை டு லோ, லோ டு ஹை போகும்போது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நார்மல் ஃப்ளோவை விட டீவியேட் ஆகி இருக்குதா, இததான் நம்ம என்ன சொல்றோம்னா கண்டெக்ஸ்டுவல் அவுட்லயர் அப்படின்னு சொல்றோம். இன்னையோட கிளாஸ்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பெர்சன்டைல்ஸ்னா என்ன, குவார்டைல்ஸ்னா என்ன, அவுட்லயர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ரிலேட்டடான இம்பார்ட்டன்டான வீடியோஸ் எல்லாமே வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.